புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட அசோக் நகரில் நெடுஞ்சாலைக்கு முன்பே தனியார் மதுபான கடை செயல்பட அனுமதி வழங்கிய மாவட்ட நிர்வாகத்தை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் மற்றும் பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விவரங்களோடு செய்தியாளர் பாக்கியராஜ் தொடர்ந்து இணைந்திருக்கிறார். பாக்கியராஜ், இந்த நிகழ்வு குறித்தான முழுமையான விவரங்கள். புதுக்கோட்டை மாநகராட்சிக்கு உட்பட்ட அசோக் நகர் பகுதியில் ஏறக்குறைய 10,000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வருகிறார்கள். இந்த அசோக் நகர் பகுதியை சுற்றி ஏராளமான புறநகர் பகுதிகளும் உள்ளது. மேலும் புதுக்கோட்டையிலிருந்து அறந்தாங்கி, பட்டுக்கோட்டை போன்ற பிற பகுதிகளுக்கு செல்லும் முக்கிய மாநில சாலையாகவும் இந்த பகுதி அமைந்துள்ளது. இந்த நிலையில் தான் இந்த மாநில நெடுஞ்சாலையின் முன்பாகவே FL2 என்ற பெயரில் தனியார் நண்பர்கள் மனமகிழ் மன்றம் மதுபான கூடத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கடந்த 6 மாதங்களுக்காக தனியார் மதுபான மனமகிழ் மன்றத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என பல்வேறு அரசியல் கட்சிகள் தொடர் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் கடந்த ஒரு வார காலமாக மாவட்ட நிர்வாகம் இந்த தனியார் மனமகிழ் மன்ற மதுபான கடைக்கு அனுமதி வழங்கியுள்ளது. இதனை கண்டித்து தான் தமிழக வாழ்வுரிமை கட்சி மற்றும் அப்போது பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அசோக் நகரில் அமைந்துள்ள அந்த தனியார் மதுபான கடைக்கு முன்பாக பெண்கள், ஆண்கள் என 100க்கும் மேற்பட்டோர் அந்த தனியார் மதுபான கடை உரிமை ரத்து செய்ய வேண்டும் என கோஷங்கள் எழுப்பி தங்கள் கோரிக்கையை வலியுறுத்தினர். பின்னர் ஆண்கள் மாலை அணிந்தபடி கையில் மஞ்ச கயிற்றுடன் பெண்கள் காலி மது பாட்டில்களை பிடித்தபடி நிற்க ஆண்கள் மது பாட்டிலுக்கு தாலி கட்டினர். தனியார் மதுபான கூடத்திற்கு எதிராக இளைஞர்கள் ஒன்று திரண்டு நூதன முறையில் போராட்டம் நடத்தி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்தனர். தமிழக வாழ்வுரிமை கட்சி மாநில இளைஞரணி செயலாளர் நியாஸ் அகமது தலைமையில் தனியார் மதுபான பாருக்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. விவரங்களுக்கு நன்றி பாக்கியராஜ்.